பாலிவுட் திரையுலகின் மெலடி கிங் என்று அழைக்கப்படும் பிரபல பின்னணி பாடகர் அர்ஜித் சிங் இனி திரைப்படங்களில் பாடப்போவதில்லை என்ற அதிரடி முடிவை அறிவித்ததை தொடர்ந்து அவர் புதிய அரசியல் கட்சியை தொடங்கப் போவதாக சொல்லப்படுகிறது. இனி திரைப்படங்களில் பாடப்போவதில்லை என்ற அர்ஜித்தின் இந்த திடீர் அறிவிப்பு ஒட்டுமொத்த இந்திய இசைத்துறையில் ரசிகர்கள் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியது. கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக தனது காந்த குரலால் இந்திய ரசிகர்களை கட்டி போட்டவர் அர்ஜித் சிங். தும் ஹி ஹோ தொடங்கி சமீபத்திய கேசரியே வரை இவர் பாடிய பாடல்கள் அனைத்தும் பட்டி தொட்டி எங்கும் இட்டடித்தது. தமிழில் சூர்யா நடிப்பில் வெளியான 24 திரைப்படத்தில் நான் உன் அழகினிலே என்ற பாடலின் மூலம் தமிழ் ரசிகர்களின் மனதையும் கவர்ந்தார். தற்போது புகழின் உச்சியில் இருக்கும் போதே இனிமேல் நான் பின்னணி பாடகர் வாய்ப்புகள் எதையும் ஏற்கப் போவதில்லை என அறிவித்தது திரையுலகினரை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இத்தனை ஆண்டுகளாக என் பாடல்களை கேட்டு எனக்கு அளவற்ற அன்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. சினிமா பின்னணி பாடகர் என்ற அடையாளத்தில் இருந்து நான் இப்போது விடை பெறுகிறேன். இது ஒரு அற்புதமான பயணம் என்று அவர் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தெரிவித்திருந்தார். சினிமா பாடல்களுக்கு குட் பை சொன்னாலும் இசையை விட்டு அவர் விலகவில்லை என்பதுதான் ரசிகர்களுக்கான ஒரே ஆறுதல். இனிவரும் காலங்களில் சுயாதீன இசை, அதாவது இண்டிபெண்டன்ட் மியூசிக் மற்றும் ஆல்பம் பாடல்கள் உருவாக்குவதில் முழு கவனத்தையும் செலுத்தப் போவதாக அவர் தெரிவித்துள்ளார். திரைப்படங்களின் வணிக கட்டுப்பாடுகள் இன்றி தனக்கு பிடித்தமான தனித்துவமான இசையை ரசிகர்களுக்கு வழங்கவே அவர் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிகிறது. இந்த நிலையில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த அந்த பாடகர் முற்றிலும் ஒரு புதிய பயணத்தை தொடங்கி அரசியலில் நுழையக்கூடும் என்ற பேச்சுகள் அடிபட்டு வருகிறது. பாடகர் அர்ஜித் சிங் தனது சொந்த அரசியல் கட்சியை தொடங்குவது குறித்து பரிசீலித்து வருவதாகவும் எதிர்காலத்தில் தேர்தலில் போட்டியிடக்கூடும் என்று கூறப்படுகிறது. நடப்பாண்டான 2026 நடக்கவிருக்கும் தேர்தலில் அவர் போட்டியிட வாய்ப்பில்லை என்றும் சொல்லப்படுகிறது. தற்போது அர்ஜித் சிங் இனி திரைப்படங்களில் பாடப்போவதில்லை என்ற முடிவை மட்டுமே அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளாரே தவிர அரசியல் குறித்து எந்த ஒரு அறிவிப்பும் வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.